ஹலோ காய்ஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பின்னாடி தெரிஞ்சு பாருங்கள் என்னோடய ஆக்வேரியம். நீங்கள் முந்தின வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னோடய ஆக்வேரியம் பற்றி காமிச்சிருப்பேன். இது எல்லாமே பிளான்டட் ஆக்வேரியம். பிளான்டட் ஆக்வேரியமில் நான் மோஸ்ட்லி CO2 இல்லாத பிளான்ட் தான் வச்சுருக்கேன். மீன்ஸ் நம்ம பிளான்ஸ் வளர்க்கும் போது தெரியும்ல, நம்ம வந்து ஆக்சிஜன் எடுத்துப்போம், பிளான்ஸ் வந்து CO2 எடுத்துக்கும். இதில் நான் வச்சுருக்கிற எதுவுமே CO2 பிளான்ட் கிடையாது. ஆனால் ஆக்சுவலாக நான் வந்து CO2 பிளான்ட் வாங்கலான்னு இருக்கேன். ஸோ 2 பிளான்ட் மட்டும் வாங்கினேன். அதில் மத்தியில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரெண்டுமே CO2 பிளான்ட்டு. ஸோ CO2 பிளான்ட்டுக்கு நம்ம வந்து CO2 சப்ளிமெண்ட் கொடுக்கணும். இப்போ என்னோட இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்கும், ஆனால் வந்துட்டு CO2 இருக்காது. ஸோ CO2க்காக தான் நான் வந்து பிகினர் கைட் மாதிரி ஒரு பார்சல் வாங்கியிருக்கேன். ஸோ இதை அன்பாக்சிங் அண்ட் இதை யூஸ் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் இன்னையோட வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து பிகினருக்காக. நீங்கள் பெரிய பெரிய ஆக்வேரியம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க CO2க்காகவே ஒரு பெரிய ஜென்ரேட்டர் மாதிரி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா எப்படியும் 10,000 8,000 அந்த மாதிரி போயிடும். இது வந்துட்டு கம்மியான விலை. இது நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னா, நம்ம ஊர் காசுக்கு 2000 வரும். இங்கே நான் சிங்கப்பூரில் வாங்கினது. இது எப்படின்னா, இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த 3 வால்வ் இருக்குல்ல, ஸோ இந்த வால்வை நம்ம வந்துட்டு எப்போவுமே மேண்டேட்ரியாக வந்துட்டு இது க்ளோஸில் தான் இருக்கும் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இதுதான் வந்து கண்ட்ரோல் வால்வ். லைக் நம்ம ஓப்பன் க்ளோஸ் வந்துட்டு இதில் தான் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் இது வந்துட்டு அவுட்லெட்டு, நம்ம ஆக்வேரியம்குள்ளே CO2ஓட பம்போட போகிறது அவுட்லெட் இது. ஸோ இதில் மொத்தம் நான் காமிச்சிருப்பேன்ல, நம்ம உங்களுக்கு அந்த பேக்கேஜில் பார்த்துருந்தீங்கன்னா 2 சொல்யூஷன்ஸ் இருந்திருக்கும். ஒன்று லிக்விட் சொல்யூஷன் வந்துட்டு மேலே ஊற்றணும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை மேலே ஊற்றணும் லிக்விட் சொல்யூஷன். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு சால்ட் இருக்கும். சால்ட் மீன்ஸ் அவங்க வந்துட்டு ஒரு சிட்ரிக் ஆசிட் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நம்ம இதில் உள்ளே ஊற்றிட்டு 200 ml வாட்டர் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் நம்ம இந்த வால்வை லைட்டாக ஸ்லோவாக திறந்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த மேலே இருக்கிற லிக்விட் வந்துட்டு சொட்டு சொட்டாக கீழே விழும். தண்ணி கூட இந்த மிக்சர் கூட கலக்கும் போது அது வந்துட்டு இந்த அவுட்லெட்லேருந்து CO2வாக ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு உள்ளே வைக்கணும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி கீழே அந்த பவுடர் போட்டுட்டு 200 ml வாட்டர் ஊற்றிட்டு இந்த லேயர் இருக்குல்ல, ஸோ இந்த லேயரில் நம்மளுக்கு அந்த லிக்யூடு கொடுத்துருப்பாங்களா, அந்த லிக்யூடை ஆட் பண்ணிவிட்டு இந்த வால்வ் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஸோ இதில் நம்ம அந்த டியூப் ஆட் பண்ணிவிட்டு, இதுதான் நம்ம ஆக்வேரியம்குள்ளே வைக்க போகிறது. இதுதான் அந்த டிஃப்யூசர். இந்த டிஃப்யூசரை நம்ம இதில் ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு ஆக்வேரியமில் போட்டுற வேண்டியதுதான். ஸோ இப்போ நான் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஆக்வேரியம்குள்ளே வச்சு டெஸ்ட் பண்ண போகிறேன். வாங்க நம்ம பார்க்கலாம் இது வந்துட்டு ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஆக்வேரியம்குள்ளே வச்சுட்டேன் அந்த வால்வை. ஸோ இப்போது ஆனால் இன்னும் வந்து பபுள்ஸ் வரல. ஸோ பபுள்ஸ் வர்றதுக்கு நம்ம வந்துட்டு அந்த கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இந்த வால்வை வந்துட்டு ஓப்பன் பண்ணணும். இதில் மத்தியில் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணணும். எவ்வளோ ஓப்பன் பண்ணணும்னு தெரில, நான் ஜஸ்ட்டு ரேண்டமாக ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, கொஞ்சோண்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணதுனால இந்த சொல்யூஷன் இருக்குல்ல, இந்த சொல்யூஷன் வந்துட்டு இதில் ட்ராப்பாக வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அந்த சொல்யூஷன் கீழே விழுந்து இது கூட மிக்ஸ் ஆகி CO2 ஜென்ரேட் ஆகும் போல். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ இப்போ நீங்கள் வீடியோ அதில் சொட்டாக விழுது பாருங்கள் மேலேருந்து. ஆனால் ஆக்சுவலாக இந்த டைமில் விழக்கூடாது. ஒரு சொட்டிலேருந்து ரெண்டாவது சொட்டு வர்றதுக்கு வந்துட்டு 3 to 4 minutes ஆகணும்னு போட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்பீடாக வருது. ஸோ நான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடுறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக வர்ற மாதிரி தான் வருது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ CO2 ஜென்ரேட் ஆகுது பாருங்கள். இது ரொம்ப ஸ்பீடாக போகுது. இவ்வளோ ஸ்பீடில் போகக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ நான் இந்த வால்வையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஓகே, பெரிய பபுளாக வருது. ஆக்சுவலாக சின்ன பபுளாக தான் வரும், ஆனால் இது வந்து பெரிய பபுளாக வருது. ஆக்சுவலாக இது ஒர்க் ஆகுது க்ளீனாக. வெயிட் பண்ண தேவையில்லை, நம்ம செட் பண்ண உடனே இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகி வருது. ஸோ நான் இதுக்கப்புறம் 1 week இதை ட்ரை பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ போடுறேன்.
ஸோ இப்போ உங்களுக்கு டேங்கை பார்த்தா தெரியும். இது 1 வீக் நான் CO2 வச்சதுக்கப்புறம், இன்னமும் அது வந்துட்டு அந்த பெரிய பெரிய பபுள் தான் விட்டுட்டுருக்கு. ஸோ நான் அது சேஞ்ச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபுல்லும் ஸ்னேல் ஆயிடுச்சு. ஸ்னேலு, அதுக்கப்புறம் ஆல்கே நிறைய க்ரோ ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த இந்த பிளான்ட்டை பாருங்கள். இது ஃபுல்லுமே க்ரோ ஆயிடுச்சு. ஒரு ஒரு நாளும் டெய்லியும் ஒரு கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டராவது க்ரோ ஆகுது. இதை நான் கட் பண்ணி விடணும். நான் இதுக்கப்புறம் தான் நான் க்ளீன் பண்ணுவேன். இதை நான் உங்களுக்கு காமிச்சிட்டு நான் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் CO2 வச்சதுக்கப்புறம் எல்லா பிளான்ட்டுமே நல்லா க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடிலாம் இருக்குது பாருங்கள். அந்த ஜாவா எல்லாமே நல்லா க்ரோ ஆகுது. ஆனால் ஆல்கேவும் க்ரோ ஆகுது. ஸோ நம்ம வந்து இது ஆல்கே, அதுக்கப்புறம் ஸ்னேல்ஸு இதுவுமே நிறைய இருக்குது. ஆனால் ஃபிஷ்ஷுக்கு நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ உங்களுக்கு டேங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு CO2னால. ஆனால் என்னென்னா ஸ்னேல், ஆல்கே தான் அதிகமாகிடுச்சு. பிளான்ட் க்ரோத் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரி ஆகிட்டு, ஆனால் ஆல்கேவும் நிறையா வந்துடுச்சு, ஸ்னேல்ஸும் நிறையா வந்துடுச்சு. ஸோ ஸ்னேல்ஸ் கில் பண்ணுறதுக்காக தான் நான் ஒரு லிக்யூடு போட்டோம். ஆனால் அந்த லிக்யூடுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது ஒழுங்காக. ஸோ ஸ்னேல்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் கரெக்டாக தெரில. ஆனால் ஸ்னேல்ஸ் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப அதிகமாகிடக்கூடாது, அதுதான். ஸ்னேல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் வேணால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேபி அதை வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ அவ்வளோதான் இன்னையோட வீடியோ.